John 14 and 6. Why? Because the Bible says, வேதம் சொல்லுகிறது, no one comes to the Father except through me. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Bios and Suke can die, but Zoe has no death. பயோஸும் சூக்கேவும் மரிக்கக்கூடும், ஆனா ஜோயேக்கு மரணம் கிடையாது. சரீரம் மரிக்கலாம், the body can die. ஆனா உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்படும் போது கிடைக்கிற அந்த ஜீவன் மரிக்காது, மரித்தாலும் பிழைப்பான். Amen. But the life which you receive when you receive Jesus salvation, that life will never die inside. இப்படி சொல்றேன், மரித்தாலும் பிழைப்பான்னு நம்ம ஜீவனுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு கர்த்தர் மல்டிப்ளை பண்ற வல்லமை அனுப்ப மாட்டாரா? He will quicken his spirit into every dead area of your life. Amen. உங்க வாழ்க்கையில மரித்திருக்கிற ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் அவருடைய ஆவியை அனுப்பி உயிரடைய செய்வார். ஜீவனை அனுப்பி உயிரடைய His life will enter. அவருடைய ஜீவன் உள்ள நுழைய போகிறது. How many of you want to say amen? Amen. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். But the gift of God, ஆனா தேவனுடைய கிருபை வரமோ அது என்னவா? நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு நீங்க வேணும்? How many of you want that? I want to prophetically speak to some people today. Amen. Ezekiel chapter 37. எசேக்கியேல் 37 அதிகாரம். The valley of dry bones. உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. You don't know when the bones died. எப்போ அந்த எலும்பு மரிச்சதுன்னு தெரியாது. When the flesh dried up. எப்போ அந்த சரீரம் அந்த சதைகள் அழுகினதுன்னு தெரியல. What kind of death that bone went through, nobody knows. அந்த எலும்பு எப்படிப்பட்ட மரணத்துக்குள்ள கடந்து போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. How many years the bone was dry is immaterial. எத்தனை வருஷம் அந்த எலும்பு உலர்ந்து போய் இருப்பது என்பது தேவையில்லாத காரியம். எப்பொழுது எவ்வளவு நாள் செத்துச்சுன்றது முக்கியம் அல்ல, அதுக்குள்ள இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தான் முக்கியம். Amen. What is important is what is going to happen inside the bone. நீங்க எத்தனை நாட்களாய் தோல்வியை கண்டீர்கள் என்பது முக்கியம் இல்ல, இன்றைக்கு கர்த்தர் உங்களை எப்படி எழுப்புகிறார் அதுதான் முக்கியம். எத்தனை ஆண்டுகள் தோல்வியை கண்டீர்களோ எனக்கு தெரியாது. But one thing I know, God wants to revive you in April. Amen. ஏப்ரல் மாதத்தில் தேவன் உங்களை உயிரடைய செய்ய போகிறார். That's why in Romans chapter 8 verse 11, அதனால தான் ரோமர் 8 அதிகாரம் 11 வசனம், the same spirit that raised Jesus Christ from the dead, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர் என்ன பண்ணுவாரா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியின் ஜீவனாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உங்கள் பினான்ஸ்களையும் உங்கள் உறவுகளையும் உங்கள் வீட்டையும் உங்க பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படாத கணவரையும் உங்க பிசினஸையும் அவர் உயிர்ப்பிப்பார். நானா இருந்தா கையை தட்டி வாயை திறந்து ஒரு நிமிஷத்துக்கு கை தட்டுங்க. 1 minute, 1 minute, 1 minute, 1 minute. Take a praise break, somebody. Dirada la dara, shitera dara ba, rekera ba da dera da da da. Didala shitera da, dera da da da. Yes, Lord. Yes, Lord. சொல்லுங்க ஆமென். ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிபூர்ண ஜீவன் வருகிறது. In John chapter 5 verse 26. யோவான் 5 அதிகாரம் 26 வசனம், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல, As the Father hath life in himself, குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் so செய்திருக்கிறார். hath he given to the Son to have life in himself. பிதாவுக்குள் என்ன இருந்தது? சோ குமாரனுக்கு அவர் என்ன கொடுத்தாரு? பிதா கிட்ட எப்படி ஜீவன் இருக்குதோ அதே மாதிரி ஜீவனை குமாரனுக்கும் கொடுத்துக்கிறார். ஏன்? இவர் யாரையெல்லாம் உயிர்ப்பிக்கிறாரோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ
யாரெல்லாம் ஒரு ரத்தத்தால கழுவப்படுறாங்களோ அவர்களுக்கு பரிபூர்ண ஜீவனை எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமான ஒரு ஜீவனை அவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 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 செய்தி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது? நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. I am not preaching religion. நான் ஒரு மதத்தை பிரசங்கிக்கவில்லை. I am preaching about abundant life. நான் நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கிக்கிறேன். Look at your neighbor and say, I am not speaking the worldly life. உலக பிரகாரமான வாழ்க்கையை குறித்து நான் பேசவில்லை. I am speaking about God's abundant life. நான் தேவனுடைய பரிபூரண ஜீவனை குறித்து பேசுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். Recently, I saw some of the millionaires confessing that Jesus Christ was the one who made them rich. மில்லியனர்ஸ் நான் ரீசெண்டா ஒரு போஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். அநேக மில்லியனர்ஸ் வந்து பில்லியனர்ஸ் இயேசு கிறிஸ்து தான். Because of him, அவரால தான் I became rich. நான் பணக்காரன் ஆனேன் என்று சொல்லி அறிக்கை செய்திருந்தார்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க? Some of the billionaires, they believed in Jesus. கோடீஸ்வரர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். And that is why God gave them riches and glory. அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு ஐஸ்வரியத்தையும் ஆஸ்தியையும் கனத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். Because their mind was not on the money, their mind was on Jesus. Amen. அவங்க மனது இந்த பொருளாதாரத்தின் மேல் இல்ல, இயேசுவின் மேல் இருந்ததனால அந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்தார். Abundant life is God imparting his very nature, substance and being into our worldly life. பரிபூர்ண ஜீவன் என்பது தேவன் தம்முடைய சுபாவம் அல்லது அவருடைய குணாதிசயங்களை, அவருக்குள் இருக்கிற நன்மைகளை, அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை மனுக்குலத்திற்குள் அவர் கொடுத்து அழகு பார்ப்பதுதான். அவர் மேல நின்னுக்கிட்டு மானிட பதரே, நீ அங்கேயே நில், என்னிடத்தில் உன்னால் எட்டி வர முடியாது, நீ காலுக்கு கீழே விழுந்து என் காலினுடைய நகத்தை முத்தம் செய் அப்படின்னு அவர் சொல்லல. ரெண்டு கையை விரிச்சு சொல்றார், வாப்பா, எனக்கு உண்டானதெல்லாம் உனக்குரியது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுதியாய் கனிகளை கொடுக்கும்படி அவருடைய புத்திர சுபிகாரத்தின் ஆவியை கொடுத்து உங்களை எண்ணி abundant life கூப்பிடுற அவருக்கு ஒரு பெரிய அல்லேலூயா போடுங்க. கண்டிப்பாய் ஒரு abundant லைஃப்ல போறீங்க. குறைவுகள் நிறைவாக போகிறது, பலவீனம் பலனாய் மாற போகிறது. Weakness will become your strength. Your lack will become abundance. உங்கள் குறைவு நிறைவாய் மாற போகிறது. Your shame will become a great name. உங்கள் அவமானம் ஒரு பெரிய நாமமாய் மாற போகிறது. கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க போறார். Amen. God will make you a blessing. நீங்க abundant லைஃப்ல போறீங்க. Amen. You will go into the abundant life. இதுக்கு மேல இந்த வருஷம் நிறைய காரை பிரதிஷ்டை பண்ண போறேன், நிறைய வீட பிரதிஷ்டை பண்ண போறேன், நிறைய பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். abundant life. ஆமென் சொல்லுங்க.